ஹுண்டி அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ். ஹுண்டீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ட்ரேடு இண்டிஜினஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இண்டிஜினஸ் அப்படின்றது வந்து பூர்வீகமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஹுண்டீஸ்ன்றது வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜில் வந்து எழுதுனது அப்படின்றாங்க. அதாவது ட்ரேடு கஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வந்ததை வந்து ஹுண்டீஸ்ன்றாங்க. இதை பற்றியே செக்ஷன் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஹுண்டீஸ்ன்றது வந்து நம்ம லா வந்து ரெகனைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எதுலேயும் டிஃபைன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா லீகல் ஸ்டாச்சு ஆஃப் ஹுண்டீஸ். லீகல் ஸ்டாச்சுஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கஸ்டம்ஸில் யூசேஜில் அண்ட் ப்ராக்டிக்ஸில் வந்து கவர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணலை, பட் வந்து அதில் எதுவும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வந்து ஒரு ட்ரீட்டாகவே வந்து வச்சிருக்காங்க. லாவில் வந்து இது இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹுண்டீஸ். இது என்னென்ன எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, இது வந்து ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. இது ட்ரான்ஸ்ஃபரபிள் பை என்டோஸ்மெண்ட் ஆர் டெலிவரி. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேஸ் ஆன் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கஸ்டம் மூலமாக வந்து கவர்ன் ஆனதான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் மெயின்லி இன் இண்டிஜினஸ் பேங்கிங். இது வந்து ஒரு இண்டிஜினஸ் பேங்கிங், அதாவது பூர்வீகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் உண்டீஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 7 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தர்ஷனி உண்டீஸ். இது வந்து ஒரு டிமாண்ட் பில் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா நம்ம வந்து பார்த்த உடனே வந்து பேயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மதி ஹுண்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறம் தான் வந்து பேயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஜோ ஹுண்டீஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ரிப்பீட்டட் பர்சனுக்கு மட்டும்தான் வந்து பேயபிள்ன்றாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஹோல்டர் ஐடென்டிஃபை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ஜோ ஹுண்டீஸ் இதில் தான் வந்து நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த பர்சனோட நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். ஸோ ஃபிஃப்த்து என்னன்னா தனிஹோ உண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தனிஜோ ஹுண்டி அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஹுண்டியை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க தான் வந்து பேயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து ஜோஹாமி உண்டீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குட்ஸை வந்து சேஃபாக வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பேயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் என்னன்னா ஃப்ரீமேன் ஜோ ஹுண்டீஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ராயர் வந்து ஆர்டர் கொடுத்த அப்புறம் தான் வந்து பேயபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அது ஹுண்டீஸ்க்கும் வில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, இது ஆரிஜின் ஆனது வந்து ஹுண்டீஸ் வந்து இண்டிஜியன்ஸ் அப்படின்றாங்க, அதாவது பூர்வீகமாக அப்படின்றாங்க சொல்லியிருக்காங்க. பட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டாச்சுட்டரியாக வந்து கொண்டு வந்தது. லாவில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லாங்குவேஜை பொறுத்தவரை ஹுண்டீஸை பொறுத்தவரை அவங்க லோக்கல் லாங்குவேஜாக தான் இருக்கும். பட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து எப்படி இருக்கும்னா இங்கிலீஷில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூசேஜ் வந்து ஹுண்டீஸில் வந்து ட்ரெடிஷனலாக இருக்கும். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மாடர்ன் பேங்கிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன கேஸில் பார்க்கணும்னா ஸ்ரீ இஸ்ரால். இந்த கேஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹுண்டீஸ்ன்றது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இருக்கா லாவான்னு கேட்டிருப்பாங்க. பட் லாவா இல்லை, பட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து ஹுண்டீஸை வந்து ரெகனைஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ட்ரேட் யூசேஜ் மூலமாக வந்து இது கவர்ன் ஆனனால நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து ராமசாமி விஸ்டஸ் ராமசாமி செட்டியார். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கஸ்டம்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில ஆக்ட் வந்து அந்த இடத்துல வராதப்ப மட்டும் தான் கஸ்டம்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து கன்ஹல்யால். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹுண்டீஸோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அப்ளிகபிள் வந்து எங்கேருந்து எடுத்துருக்கணும்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ்ல இருந்தால் எடுத்து டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் மட்டும் அது வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹுண்டீஸில் வந்து எப்படி வந்து பேங்க் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடர்ன் பேங்கிங் வரதுக்கு முன்னாடியே வந்து இண்டிஜியன்ஸ் அப்படின்றது தான் வந்து போன் ஆஃப், அதாவது பேக் போன் ஆஃப் த ஹுண்டீஸாக இருந்துச்சு. அந்த ஹுண்டீஸ்லேருந்து எடுத்தது தான் வந்து இந்த பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா ட்ரேட் கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து இந்த லா, அதாவது ஹுண்டீஸ் லா வந்து ரெகனைஸ் ஆகி வேலிட்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.